என் பதில் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் வந்திருக்கிறோம். நீ தெரியுமா கழிப்பு தேட்டர்கள் வந்து கிடைக்கிறதுல ரெட் ஜாயிண்ட் அதிகமாக வந்து துணிவுக்கு 800 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க, 300 தேட்டர்கள் வாரிசு. நிச்சயமா கிடையாது, தப்பான கணக்கு. விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ, ஈக்குவல் ஹீரோ. அதில் வந்து விஜய்க்கு 300 தேட்டரு, இங்கே 800 தேட்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது மனசாட்சியில்லாத செயல். 50-50 கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டு பேரும் பவர்ஃபுல் ஹீரோஸ். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே ஆந்திராவில் அது அந்த தெலுங்கு திரைப்பட தொழிலை காப்பாற்றுற ஒரு ஊர். அதனால் அந்த ஹீரோ, அந்த முதலாளி, அவன் போட்ட முதலை காப்பாற்றணும்னு அவன் நினைக்கிறான். விஜய் படம் இங்கே ரிலீஸு, அங்கே ரிலீஸு. ஆனால் பாலகிருஷ்ணா படம் இங்கே ரிலீஸா? அப்போ அந்த முதலீடு அங்கே காப்பாற்றணும்னு அந்த அசோசியேஷன் நினைக்குது. அதனால் அதான் இப்போ படம் வேணான்னு சொல்ல அவங்க. ஏதோ அங்கே தான் 25% தேட்டர் இந்த வாரிசு கொடுக்கலாம். ஏன்னா ப்ரொடியூசர் அங்கே வந்து தெலுங்கு. வாரிசுடைய ப்ரொடியூசர் யார்? தெலுங்கு ப்ரொடியூசர். டைரக்டர் யார்? தெலுங்கு டைரக்டர். அவர் தெலுங்கு படங்களில் நல்லா இருக்குது, ஹீரோஸ் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. அதை பண்ணணும். தமிழ் ஹீரோவுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து 25 கோடி கூட கொடுத்துட்டு என் தமிழ் சினிமா மார்க்கெட்டை கெடுத்தா இனி இந்த ஹீரோ அடுத்து 25 கோடி கம்மியாக வாங்குவாராங்க. அப்போ ஏன் கெடுத்த? தில்ராஜா பல்ராஜா அந்த யார் ப்ரொடியூசர்? தில்ராஜ். இப்போ எதுக்கு இங்கே வந்து ஒரு வாங்கின சம்பளத்தை 25% கூட்டினீங்க? அப்போ இங்கே அடுத்த ஹீரோ எங்கள் தமிழ்னால இதுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? என் கவலை அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் ஹீரோ விஜய் படம் நல்லா ஓடணும், அஜித் படம் நல்லா ஓடணும். தெலுங்குக்கு போய் அவங்க மார்க்கெட்டை கெடுத்துக்க அந்த அசோசியேஷனும் அந்த கவுன்சில் விரும்பலை. அதுக்காக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் படம் நிச்சயம் வாரிசு அங்கே ரிலீஸ் ஆகுது, நிச்சயம் இல்லை. இது பர்சன்டேஜ் சார், இது டப்பிங் தான் சார். அங்கே ஸ்ட்ரெயிட் பிக்சர். அது நீங்கள் ஒரு கேஜிஎஃப் வரும்போது நம்ம ஹீரோ படத்தை போட்டி கொடுப்பீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பற்று கிடையாது, தமிழ் திரையுலகை காப்பாற்றணுன்ற எண்ணம் கிடையாது. இப்போ போய் அங்கே போய் சண்டை போடுறீங்க. அதனால் வாரிசு அங்கே ரிலீஸ் ஆகும். 35% விஜய்க்கு அங்கே மரியாதை, அவ்வளோதான். இங்கே 50-50, அஜித்துக்கு 50, இவருக்கு 50. ரெண்டு படமும் இங்கே நல்லா ஓடும். பவர்ஃபுல் ஹீரோஸ். வேறு ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை சார், வாரிசு வந்து பொங்கலுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ திடீர்னு வந்து துணிவு அதே டைம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? துணிவு ஒரு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதே 2 மாதம் ஆச்சு. இப்போ அவங்க அறிவிக்கலை. ரெண்டுமே முன்னாலேருந்து வர்றதா ரொம்ப நாள் படம் முடிஞ்சிச்சு. பொங்கல் ஒரு நல்ல கொண்டாட்டமான தமிழர்களுக்கு கொண்டாட்டமான தினம். அதில் 2 ஹீரோ படம் வர்றது பெரிய சார். பேட்டையும் விஸ்வாசம் வந்ததா இல்லையா? நல்லா ஓடிச்சா? 2 படமும் நல்லா ஓடிச்சா? கைதியும் பிகிலும் ஒரு பொங்கலுக்கு ஏதோ வந்ததா இல்லையா? நல்லா ஓடிச்சா இல்லையா? இந்த 2 படமும் இந்த பொங்கலுக்கு நல்லா ஓடும். எங்களுக்கு எல்லா ரசிகர்களும் நல்ல ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆந்திராவை கொண்டாந்து இங்கே சேர்க்காதீங்க. அங்கே போனதே தப்பு. தமிழ் ஹீரோக்கள், தமிழ் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். நீங்கள் ஒன்றும் தெலுங்கு போய் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஹீரோஸ் அங்கே நல்லா இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு அற்புதமாக ஒத்துழைப்பு தர்றாங்க. நீங்கள் அந்த ஒத்துழைப்பை இங்கே கற்றுக்கங்க. நன்றி, வணக்கம். ஷூட்டிங்கே நடக்கலையா சார்? என்னென்ன ராமோஜியம் ஸ்டுடியோவில் தானே அதிகமாக ஷூட்டிங்கே போகுது. ஏன் போகிறீங்க? அதுதான் ஏன் ராமோஜி போகிறீங்க? தமிழ்நாடு என்ன கேடு கட்டு போச்சா? ஹீரோ சொல்லணும் சார். இங்கே தொழிலாளி கதி என்ன? 25,000 தொழிலாளி தான் நம்பியிருக்கான் சார். நீ பல கோடிகள் வருதுன்னு ராமோஜி போவேன், பாம்பே போவேன். அங்கே இருக்கிற தொழிலாளி, அங்கே இருக்க துணை நடிகர் எல்லாரையும் போடுவேன். நீ கேட்க மாட்டேன். என்ன பற்று? தமிழ் பற்று. பாட்டில் மட்டும் 10 பழம்பு பாட்டு வச்சுக்கிறீங்க. தவறு. எல்லா ஹீரோக்களும் திருந்தி தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரருங்கள். தமிழ் தொழிலாளர்களை காப்பாற்றுங்கள். தமிழோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம். வாரிசு பட ஷூட்டிங்ல வந்து பத்திரிகையாளரை தாக்கி இருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு பெரிய பரபரப்பாச்சு. பத்திரிகையாளர் தாக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? அடிங்க, நீங்கள் அடிங்க, திருப்பி எழுத்தால் அடிங்க சார். தப்பு சார், அப்படி பண்ணக்கூடாது சார். இன்னொரு தலைவர் கூட குரங்கு அது தாவறது, அப்புறம் அங்கே அறிவாலயத்துக்கு போய் 10,000 கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க சொல்கிறேன். தவறு சார். இந்த நீ கூட தான் ஒரு மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் தப்பாக சொன்னேன்னு ஒன்று சொல்ல மாட்டேன். எனக்கு நல்ல பிள்ளை. நீ
நீ ஏதோ ஒரு விஷயம் வரணும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நிருபர்கள். அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் யாரும் மரியாதையும் கெடுக்கக்கூடாது சார். ப்ரொடியூசர் மரியாதை, அவர்களால் வளர்த்து விட்ட நடிகர்கள் கெடுக்கக்கூடாது. இயக்குனர்கள் ப்ரொடியூசர் அழிக்கணும்னு ஹீரோவுக்காக படம் பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. இன்னும் தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் யாருன்னு ஒரு 25 கோடி கொடுக்குறேன்னு என் தமிழை இங்கே ப்ரொடியூசர் கெட்டு போயிருக்கானே, உங்களை வச்சு படம் எடுத்து லாஸ் ஆகி அவங்கள விட்டுட்டு இன்னொரு மாநிலம் போன சார். ஒரு தம்பி சிவகார்த்திகேயன் நல்ல ஆள் சார், நல்ல தம்பி. இங்கே 2-3 ப்ரொடியூசர் அவரை வச்சு எடுத்தவங்க லாஸ் ஆனாங்க. இப்போ பிரின்ஸ்னு ஒரு படம் தெலுங்குக்காரங்க வந்து அதிக சம்பளம் கொடுத்து அங்கே போன படம் என்னாச்சு? ஊற்றிச்சு. வாரிசு நல்லா இருக்கணும். நன்றி.